ஒரு மனுஷனுக்கு பார்க்குற வேலை பிடிக்கல, தங்குற இடம் பிடிக்கல, ஹெச்ஆர் பிடிக்கல, மேனேஜர் பிடிக்கல, யாரையுமே நம்பி முழு மனசோட வந்து பேச முடியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா சுயநலம், எல்லாமே விஷமா இருக்காங்க. அப்போ யாரை தான் நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வருது. காலம் நேரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழி வாங்குது. ஸ்கூல் படிக்கும்போது 34 தான் எடுத்திருப்போம். மச்சான் ஒரு மார்க் போய் கேள்றா போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவான் நண்பன். இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற சுயநலமே இல்லாத நண்பன், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பன் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷமாக மாறிட்டாங்க. யாரையும் நம்பி தோளில் கை போட்டு பேச முடியறதில்ல, நம்பிக்கை வர மாட்டேங்குது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஒன்றே ஒன்று தான், வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து வண்டி தள்ளிட்டு போகும்போது கூட எங்கேயோ இருந்து முருகன் பஸ்ஸில், அந்த முருகன் போட்டால் வந்து பஸ்ஸில் இருக்கும், பஸ்ஸு கிராஸ் ஆகும்போது அந்த முருகன் போட்டால் பார்க்கும்போது நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி. அப்போ சடனாக ஒருத்தர் வந்து ப்ரோ பெட்ரோல் தீர்ந்துருச்சா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது முருகன் அனுப்புன ஆள். நான் வந்து மனசுங்களை இனிமேல் நம்பவே மாட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகனுடைய பாதத்தில் வந்து சரணடைஞ்சிட்டேன். மனுஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து நம்பாதீங்க. உங்களுக்கு யாரையாவது நம்பணும் பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஆண்டவங்கிட்ட பேசுங்க, ஆண்டவங்கிட்ட சரணடைஞ்சிருங்க. சாமி எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே.